வெல்கம் டு திருவாரூர் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் 1/2 கிலோ துருவின கேரட்டை இந்த நெய்யோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த நெய்யிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த அல்வாவோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். கேரட்டோட கலர் லைட்டா மாறின உடனே நான் 2.5 கப் பாலை இதோட சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல இந்த பாலோட சேர்ந்து கேரட்டையும் வேக விடுங்க. பால் கொதிச்சு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் அது அடி பிடிக்காது. நம்ம ஆட் பண்ண பால் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. இப்ப நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சுகர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா இது மூணுத்தையும் நான் சேர்த்துக்க போறேன். இந்த மூணுமே ரோஸ்டட் நட்ஸ் தான். உங்ககிட்ட ரோஸ்டட் இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்சம் நெய்ல வறுத்துட்டு இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்புல இருந்தா போதும், நல்லா கெட்டி ஆயிடும். இப்ப நல்லா திக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான கிரீமியான கேரட் அல்வா ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.